ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்டோட தான் வந்திருக்கேங்க. எனி டிகிரி முடிச்சவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது என்ன ஜாப், எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன ஜாப் ரோல் என்ன, எத்தனை வேக்கன்சி விட்டுருக்காங்க, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கப்புறம் தேர்ச்சி முறை எப்படி இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரீ அண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 4 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க 4 அன்னைக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாபோட வேக்கன்சி வந்து மொத்தம் 241 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடியுது, எல்லா டீட்டெயிலுமே நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது என்ன ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு தான் வந்திருக்கு. இது குரூப் பி கீழே வர்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பேசிக் பே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400 சொல்லியிருக்காங்க. பேசிக் பே வந்து இனிஷியலாக பேசிக் பே வந்து 35,400 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக கிராஸ் சேலரி, அதுக்கப்புறம் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டியர்னஸ் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பெர் மந்த்துக்கு 72,040 சொல்லியிருக்காங்க. சேலரி சூப்பரான சேலரிங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எனி டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பேச்சுலர் டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மினிமம் ஸ்பீட், அதாவது 35 வேர்ட் பெர் மினிட் அப்படிங்கிற இதில் வந்து இங்கிலீஷ் டைப்பிங் வந்து கம்ப்யூட்டரில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 குவாலிஃபிகேஷன் தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த 3 குவாலிஃபிகேஷன், பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், மினிமமாக 35 வேர்ட் பெர் மினிட்ல வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும் கம்ப்யூட்டரில், கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் நாலேஜ் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 8 அந்த இதுபடி 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவராகவும் 30 வயசு மேலே இருக்காதவங்களாகவும் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வயது தளர்வு இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 30னா 35 வரைக்கும் இருக்குது. பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் ஓபிசி கேட்டகரி கீழே வருவீங்க. உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. அதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து எந்த மாதிரியான கேட்டகரியில் வந்து எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து இருக்குது. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து என்னென்னா 2 மணி நேரம் நடக்கும். அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பும் இன்னொரு அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டுன்னு 2 கேட்டகரியில் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் வந்து மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? அந்த 100 கொஸ்டினில் 50 கொஸ்டின் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து இன்க்ளூடிங் காம்ப்ரிஹென்ஷனை வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 25 வந்து ஜென்ரல் நாலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னென்னா, அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகேவா? நாலேஜ் டெஸ்ட்டுன்னு 25 கொஸ்டின் அது தனியாக இருக்குது. மொத்தம் 125 கொஸ்டின் வந்து 2 மணி நேரத்துக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங் டெஸ்ட். ஓகேவா? டைப்பிங் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் வந்து வித் மினிமம் ஸ்பீடு 35 வேர்ட் பெர் மினிட் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மிஸ்டேக் வந்து 3% ஆஃப் டோட்டல் வேர்ட்ஸில் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நடக்கும்.
இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நடக்கும். அதுக்கு வந்து என்னென்னா காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரெசிஸ் ரைட்டிங்கும் எஸ்ஏ ரைட்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 2 hours நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அனெக்சர் ஏ அந்த இதில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து எங்கெங்கே கண்டக்ட் ஆகும், ஓகேவா, எந்தெந்த இதில் கண்டக்ட் ஆகும் அப்படின்னா 128 டெஸ்ட் சென்டரில் வந்து, அதாவது 28 ஸ்டேட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அனெக்சர் ஏவும் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடக்குது, எந்தெந்த சென்டர் நடக்குதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். இந்த www.sci.government.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபீஸ் வந்து எப்போவுமே கட்டின ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுனாலும் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா. சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அது பின்னாடி வந்து மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. பிப்ரவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி முடியுது. ஓகேங்களா. ஒரு மாதம் கிட்ட டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனி பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்பீட் இருந்தால் போதும். ஓகேவா. இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட், அதாவது உங்களோட ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, உங்களோட ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட், அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸ்கேன்டு காப்பியை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு நம்பர் தருவாங்க. ஓகேங்களா. அந்த நம்பரை வந்து நீங்கள் கேண்டிடேட் நம்பர் அப்படின்னு ஒன்று தருவாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சாலும், ரிட்டன் டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட்டு எது வச்சாலும் உங்களுக்கு அந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்க முடியும். ஸோ வந்து அந்த நம்பரை வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, த கேண்டிடேட் ஷுட் ரிட்டைன் அப்ளிகேஷன் நம்பர் கேர்ஃபுல்லி ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் அட்மிட் கார்டு ஃப்ரம் த லிங்க் டு பி ப்ரொவைடட் ஆன் த வெப்சைட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா. அது வந்து ஒரு அட்மிட் கார்டு நம்பர் மாதிரி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அடுத்த அப்ளிகேஷன் வந்து மிஸ்டேக் இல்லாமல் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபார்ம் வந்து கடைசியாக சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு தான், அதை தான் இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. அதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷன்லையுமே ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே உங்களோட ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட், அதாவது 10th போர்டு எக்ஸாமினேஷன் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் வந்து நீங்கள் எனி சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அந்த சேஞ்ச் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அட்மிட் கார்டுமே போஸ்ட்லலாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சுப்ரீம் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. டெஸ்ட்டாக இருக்கட்டும், டைப்பிங் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னென்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது டைப் டெஸ்ட்டு, டைப் ரிட்டன் டெஸ்ட் எப்போ, அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் எப்போ, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் எப்போ, இது எல்லாமே அவங்களோட டேட்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து சொல்லுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் வேலிட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கோ, அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து இது எல்லாமே தேவை. ஸோ அது என்டையர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா.
நீங்கள் வந்து இந்த ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட்டு வைப்பாங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. ஓகேவா? இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்லேயும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்லேயும் செலக்ட் ஆகிறவங்க வந்து டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அது எல்லா டேட்டுமே அவங்க தான் சொல்லுவாங்க. செலக்ட் ஆன எதுவுமே அவங்களோட வெப்சைட்டில் தான் வரும். டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்லேயும் அதுலேயும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்லையும் குவாலிஃபை ஆகிறவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ போர்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து எப்படி இருக்குன்னா, இந்த டெஸ்ட்டெல்லாம் வச்சாங்க இல்லையா, அந்த குவாலிஃபையிங் மார்க் வச்சு தான் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பின்னாடி வந்து அனெக்சர் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த 128 சென்டரில் தான் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆர் நாகர்கோயிலில் வந்து சென்டர் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ வந்து இந்த வேக்கன்சிக்கு வந்து இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 240 ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 241 வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஜாப் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பிப்ரவரி 5ஆம் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ முடியுதுன்னா 8ஆம் முடியுது. தேர்ச்சி முறை வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து SC ST கேட்டகரினா 250, அதுக்கப்புறம் ஜென்ரல் OBCனா 1000 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. இதை வந்து எங்கே போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா www.sci.government.in இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் போய் நீங்கள் அவங்க என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எனி பேச்சுலர் டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறையா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் குயிக்காக வர ஜாப் அப்டேட்ஸை வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.